Hi friends, welcome to Sarah's Beads World. இன்னைக்கு bracelet making ஓட செகண்ட் டே கிளாஸில் இருக்கோம். அந்த செகண்ட் டே கிளாஸோட டாபிக் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்துட்டு நம்ம எப்படி நம்ம கையில் வந்து த்ரெட்டு வச்சு மெஷர் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கில் வந்துட்டு பீடிங் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் வந்துட்டு நம்மளுக்கு ஃபோட்டோ அனுப்ப சொல்லணும். இந்த த்ரெட்டை வச்சு அவங்க கையில் இப்படி சுற்றி அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அளவு எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வருது அப்படின்னா இதை ஸ்கேலில் இந்த மாதிரி வச்சு நம்மளுக்கு இப்போ 23 சென்டிமீட்டர் அப்படின்னா 23 சென்டிமீட்டர்னு நம்மளுக்கு இந்த மாதிரி வச்சு ஃபோட்டோ அனுப்ப சொல்லணும். இந்த ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னா நம்ம இந்த அளவை வச்சு எலாஸ்டிக்கில் பீட் வந்து நம்ம லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு 23 இருக்குது. நம்ம எப்பயுமே bracelet மேக் பண்ணுற எலாஸ்டிக் எடுத்துகிட்டு இதில் நம்மளுக்கு 23 இன்ச்சஸ் வர மாதிரி வச்சுட்டு 23 சென்டிமீட்டர் வர மாதிரி வச்சுட்டு பீடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பீட் லோட் பண்ணதுக்கு அப்புறமேலும் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாட் போடணும். நாட் போடுற டெக்னிக் வந்து நாளைக்கு கிளாஸில் வந்துடும். இன்றைக்கி வந்துட்டு மெஷர்மெண்ட் மட்டும் எப்படி எடுக்கிறதுன்றது தான் வரப்போகுது. இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பீட் லோட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து நம்ம பிளெயினாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேசிக் மாடல் அப்படிங்கிறதுனால நம்ம பிளெயினாக பண்ணுறோம். அடுத்தடுத்த கிளாஸில் வந்துட்டு இடையில ஸ்பேஸர், சுகர் பீட்ஸு, மற்றபடி கலர் பீட்ஸ் ஏதாவது கொடுத்து பண்ணுற மாதிரி இதெல்லாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக பேசிக்காக எப்படி மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பீட் லோட் பண்ணுறதுன்றது மட்டும் பார்க்கலாம். நான் பீட் லோட் பண்ண பீடோடு சேர்த்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டே வாங்க. மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டே பீட் லோட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த கிளாஸில் பேங்கிளோட சைஸ் சொன்னாங்கன்னாவே பேங்கிளோட சைஸ் வச்சு நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணி பிரேஸ்லெட் செய்கிறது அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பீட் லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்தது பார்த்திங்கன்னா 23. இதில் வந்துட்டு நம்மளுக்கு 3 இன்ச்சஸ் நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். ஏன்னா எலாஸ்டிக் எப்போ இருந்தாலும் நமக்கு ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். அதுக்காக நம்ம எப்பயும் எடுக்கிற மெஷர்மெண்ட் 23 அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பீடு வந்து நாட் போட ஆரம்பிச்சிடலாம். பீட் நாட் வந்துட்டு நாளைக்கு சொல்லித்தரேன். இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் எடுத்து அனுப்பும் போது இப்போ த்ரெட்டில் இந்த மாதிரி கையில் மெஷர் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி லூஸாக எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு எலாஸ்டிக் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதனால அவங்கள எப்படி எடுத்து அனுப்ப சொல்லணும்னா நல்லா இந்த மாதிரி டைட்டாக இந்த மாதிரி டைட்டாக எடுத்து அனுப்ப சொல்லணும். அதுக்கப்புறமேல் தான் நம்ம ஸ்கேலில் வச்சு இந்த ஸ்கேலில் இந்த த்ரெட்டை வச்ச மாதிரியே ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லணும். அதுக்கப்புறமேல் தான் பீட் லோட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கான கிளாஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து கிளாஸஸோட வீடியோ போடும் போது அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களோட நேம் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கன்வீனியனாக இருக்கும். சர்டிஃபிகேட் மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நான் அனுப்பிடுவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.